ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேதி 31 மே 2026. இன்றைக்கி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் $91 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் $105 வரைக்கும் போன க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இப்போ $91 வந்திருக்கு. யூஎஸ் ஈரானோட வார் டென்ஷன் கம்மியாக இருக்கிறனால ப்ரைஸ் கிட்டத்தட்ட $10-13 வரைக்கும் விழுந்திருக்கு. இது நல்ல விஷயந்தான். பட் என்ன தான் ப்ரைஸ் ட்ராப் ஆனாலும் நம்ம இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை ட்ராப் ஆகாது. ஏன்னா அப்போ தான் அரசாங்கத்தால் இங்கே சர்வே ஆக முடியும். அதனால பெட்ரோல் டீசல் விலை குறையாமல் அதே ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஏன் நாளைக்கு க்ரூட் ஆயில் $70 போனாலும் கூட ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் பெட்ரோல் டீசல் விலை அதே இதில் இருக்குது. பெட்ரோல் $111 இருக்குது. டீசலும் அதே ப்ரைஸஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. 97 ஆமாம் 97 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டீசல் 97 போயிட்டுருக்கு. ஸோ பெட்ரோல் டீசலும் லாஸ்ட் வீக்கில் கூட்டியிருந்தாங்க. பட் 2-3 நாள் ப்ரைஸ் எதுவும் பெருசாக சேஞ்ச் ஆகலை. பட் ட்ராப் பண்ணணும், ஆனால் ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஸோ அது நார்மல் தான். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுறப்ப பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏறும், ஆனால் இறங்குறப்ப ட்ராப் ஆகாது. ஓகேவா? ஸோ இட்ஸ் நார்மல். அண்ட் நம்ம எல்பிஜியோட ப்ரைஸ் டொமெஸ்டிக் யூஸ் பண்ணுறது 912, கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது 3000. ஸோ இதில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா டொமெஸ்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதனால் அந்த ப்ரைஸஸ் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதுதான் அப்படி போயிட்டுருக்கு. கமர்ஷியல் ப்ரைஸ் தான் லாஸ்ட் மந்தில் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதோட டேட்டா தான் இது. ஓகேவா? அண்ட் கோல்டு பற்றி பார்க்கலாம். கோல்டு ரேட்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு. கோல்டு ரேட் வந்து 22 கேரட் வந்து 14,395. லாஸ்ட் வீக் பெருசாக அப்பில் பெருசாக டவுனில் $200 ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த வீக் பூராமே. ஸோ பெரிய அப் அண்ட் டவுன்ஸ் இல்லை. $200 மேலே ஏற்ற இறக்கங்களோட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சில்வர் ப்ரைஸும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஸ்டேபிளாக ஒரு $10-5, $5-10 ஏற இறங்க தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான சில்வர் ருப்பி ப்ரைஸ் வந்து 280 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? பெரிய சேஞ்சஸ் இல்லை கோல்டு சில்வரில் லாஸ்ட் வீக். ஓகேவா? நிஃப்டி லாஸ்ட் வீக் என்ன க்ளோஸ் ஆகிருக்குன்னா 23,547 க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்லணும். அண்ட் சென்செக்ஸ் அதே மாதிரி 74,775 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுவும் லாஸ்ட் வீக் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ராப்னஸ் இருக்குது. ஸோ எதுவுமே நம்ம வார் டென்ஷனால தான் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அண்டு யூஎஸ்டியோட ப்ரைஸ் 94.96 போயிட்டுருக்கு. அண்டு 96 போச்சு. பட் இப்போ கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இது ஐஎன்ஆருக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ 94.9 போயிட்டுருக்கு. 96 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு காரணம் ரிசர்வ் குறைஞ்சிட்ருக்கு. இந்தியாவோட யூஎஸ்டி ரிசர்வ் லாஸ்ட் 2-3 வாரமாகவே குறைஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா 696 பில்லியன்லேருந்து 688 போயிட்டு திஸ் வீக் 681 வந்திருக்கு. ஸோ இது ஒரு காரணம் தான். நம்மக்கிட்ட எவ்வளோ ரிசர்வ் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசர்வ் இருந்தால் தான் இந்தியாவால் எதையும் பை பண்ண முடியும். ஸோ அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, பார்க்கலாம். பாய்.